தற்கொலைக்கான காரணங்கள் என்ன, அதை தவிர்ப்பது எப்படி? ஓகே, ஸோ ஹவு டு ப்ரிவெண்ட் சூசைட். சரிங்களா? ஸோ நம்ம இப்போது நம்மளுடைய முதல் பதிவுக்கு போவோம். மனநோய் ஏன் ஏற்படுது? ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நோய் கம்பேர் பண்ணும்போது மனநோய்க்கு மட்டும் மக்கள் வெவ்வேறு விதமான அணுகுமுறையை வச்சுருப்பாங்க. ஒன்று இது நோயின்னு ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு, பேய் பிடிச்சிச்சு, ஓகே, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால, இல்லை நரம்பு ரீதியான பிரச்சனை, ஓகே, வேறு உடலில் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்ற ஒரு காரணத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ வேறு வேறு விதமாக மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு மனநோய் ஆலோசகரையோ இல்லை மனநோய் மருத்துவரையோ அணுக மாட்டாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா. ஸோ யாருக்குமே அந்த நோயை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இல்லாதனால பொதுவாக அதை ஏற்றுக்க மாட்டேன். சரி, இப்போது மனநோய் ஏன் ஏற்படுது? இது ஒரு மெடிக்கல் டிஸார்டரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மெடிக்கல் டிஸார்டர். ஓகே, ஸோ நான் அதை ஒரு 3 லேயராக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் வல்னரபிலிட்டி. ஓகே, மூளையின் பாதிப்பு. சரி, அந்த பாதிப்பு எப்படி ஏற்படலாம் அப்படின்னா ஒன்று ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. ஜெனட்டிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பர்டிகுலர் சில ஜீன் இன்வால்மெண்ட்டில் அந்த ஒருத்தருக்கு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு எல்லாமே போகலாம். ஓகே, இது வழி வழியாக எல்லாருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிற டைம்லேயும் ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி. ஸோ டெலிவரி எப்போ ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிரெயின் மெச்சூரிட்டி. ஸோ பிரெயினுடைய மெச்சூரிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை கருவில் இருக்கிறதுல தான் பிரெயின் வளரவும் செய்யும், அது மெச்சூர் ஆகவும் செய்யும். ஓகே, நம்ம என்ன நினைப்போம், குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பிரெயின் மெச்சூர்ட் ஆகுதுன்னு நினைப்போம். இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரெயின் மெச்சூரிட்டி மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ அப்போது ஏற்படுற இன்சல்ஸ், அது கர்ப்பகால நிலையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஆர் ரத்த கொதிப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி டெலிவரி காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ டிலேட் லேபர். சரிங்களா? தண்ணி கம்மியாகிறது. ஸோ வேறு எதுனா லேபர் காம்ப்ளிகேஷன்ஸ், டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மூளையினுடைய ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும். அப்படி ஏற்படும் போது மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படுது. தட் வில் பிகம் பர்மனெண்ட். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் முதல் ஒரு வல்னரபிலிட்டியை க்ரியேட் பண்ணுது மூளைக்கு. ஓகே, ஸோ அந்த வல்னரபிலிட்டி மட்டுமே இந்த நோயை உருவாக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? அண்ட் அதுதான் நான் அடுத்த ஸ்டேஜில் நான் சொல்ல போகிற விஷயம். ஸோ அதுக்கப்புறமா தி என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வளர்கிற என்விரான்மெண்ட், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். எந்த இடத்துல, லொக்காலிட்டி, எந்த இடத்துல அந்த குழந்தையோட அது நம்ம ஓகே ரொம்ப ஒரு புவர் கண்டிஷன், ஸோ அந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா இல்லவே இல்லை, அது ஒரு ஸ்லம்மோ இல்லை ஒரு ரூரலோ ஆர் இதை பேஸ் பண்ணி மட்டுமே இல்லை, ரிச்சான குழந்தைக்கும் ஏற்படும், இந்த குழந்தைக்கும் ஏற்படலாம். ஓகே, பட் அந்த லொக்காலிட்டியில் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு புவர் கண்டிஷனில் கூட கரெக்டான அன்பு எல்லாமே கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை நல்லாவே மேலே வருது. அதே இதுக்கு இந்த தைல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துமே லேக் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஃப்ரம் பேரண்ட்ஸ். இந்த இதில் இருக்கும்போது தனியாக ஒரு குழந்தை வளரும் போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஓகே, ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டிங் ஸ்டைல். பேரண்டிங் ஸ்டைலில் 2 மோசமான பேரண்டிங் ஸ்டைல், அதுவும் இந்த காலத்தில் ரொம்பவே அது அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டெண்டிங் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். ஓகே, இப்போ முன்னாடி கண்டிக்கிறதுக்கு ஆள் உண்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்க இவங்க மட்டும்தான் இருக்கிறதுனால குழந்தைக்கு நோன் கூட யாருமே சொல்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ் ஓவர் ப்ரொடெக்ஷன். ரொம்பவுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக போக சின்னதாக ஒரு தோல்வியை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. தே பிகம் மோர் சென்சிட்டிவ், தே பிகம் மோர் வல்னரபிள் டு த ஃபெயிலியர்ஸ். அல்டிமேட்லி கைண்ட் ஆஃப் இட் மே ரிசல்ட் இன் மென்டல் இல்னஸ்.
ஓகே, ஆர் லேக் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. ஒரு பக்கத்தில் ஓவர் ப்ரொடெக்ஷன்னா, இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பேரண்ட்ஸ் சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே, தே யூஸ் டு பி அபேண்டன்ட், சரிங்களா? இல்லை ரொம்ப பனிஷ்மெண்ட் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, இல்லை ஒரு கேர் கிவராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் நிறைய தவறான ஒரு நம்பிக்கைகள் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது மற்றவங்களை பற்றி. ஓகே, ஸோ சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் அவங்க எப்படி மற்றவங்கள பார்க்கணும் அப்படின்ற வந்து நேர்த்தியே வந்து மாறி போகுது. ஓகே, இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன். இப்போ ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி காமன். புல்லிங் நம்ம சொல்லுவோம். இப்போது மற்ற குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு சில குரூப்பாக இருப்பாங்க. இல்லை சின்ன வயசுலேருந்து சில குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டீஸ் பண்ணியோ இல்லை அடித்தோம் வெறுப்பேற்றியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் மனசில் வந்து நிறைய ட்ராமா டெவலப் ஆகுது. ஓகே, அதுவும் ஸோ அவங்களோட திங்கிங் பேட்டர்ன், எமோட்டிங் ஸ்டைல், எவ்ரி திங் வில் சேஞ்ச் லேட்டர். தென் சில்ட்ரன் ஸ்டடிங் இன் போர்டிங் ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன நினைப்போம், போர்டிங் ஸ்கூலில் வச்சா குழந்தை ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். பட் அங்கேயும் வந்து நிறைய தவறான விஷயங்கள் குழந்தைய கற்றுக்கும். ஹவு த கேர்டேக்கர், ஹவு அதர் சில்ட்ரன்ஸ் வேர் அப்ரோச்சிங். ஸோ புல்லிங் அண்ட் அதர் early sexual contacts, everything will be very common in the boarding schools. Then education. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா வரும், சில பேருக்கு வந்து எஜுகேஷன்றது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு வரும்போது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகுது அவங்களுக்குள்ள, அந்த கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகுது. ஓகே, ஸோ நாளைக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதும் அது ஒரு பதட்ட நிலையோடு தான் அவங்களால வந்து அப்ரோச் பண்ண முடியுதே தவிர வந்து சாதாரணமாக ஏற்றுக்க முடியாது. ஸோ தட் மே ரிசல்ட் இன் ஃபியூச்சர் சோஷியல் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் and depressive related problems, even in terms மனச்சிதை மர நோய், இந்த குணாதிசயத்தில் ப்ராப்ளம் ஏற்படலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையலைனாலும் சரி, இல்லை அமைந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியான வழியில் ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போகலனாலும் சரி, தட் வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த சில்ட்ரன்ஸ். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ சின்ன வயசுலேயே ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்லேயோ இல்லை இந்த அப்யூசஸில் இன்வால்வ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் அது பெரிய விஷயமா இல்லைனாலும் அவங்களோட ஆழ் மனசில் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புதஞ்சு போயிடுது. ஸோ என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். க்ளோஸ் டு ஒரு 50% இந்த மனநல பிரச்சனை உள்ளவங்களுக்கு முன்னாடி ஏர்லி ஃபிசிக்கலோ இல்லை இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூசஸ் ஆர் குவைட் காமன். ஸோ இது வந்து ஒரு செகண்ட். இப்போ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் கான்ட்ரிபியூஷன். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மூளையினுடைய பாதிப்பு, அதோட இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் விஷயங்கள் நடக்கும்போது பிரெயினில் அந்த சேஞ்சஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த சேஞ்சஸ் உருவானதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் ஏற்படுற அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், மன அழுத்தமான விஷயங்கள் ஒருத்தனுக்கு மனநோயை உருவாக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவன் வந்து சிம்டமேட்டிக்காக வர ஆரம்பிக்கிறான். ஓகே, இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஸோ பொதுவாக எல்லா மனநோய்க்குமே ஒரு 3-4 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். மூளையில் சில கெமிக்கல், மூளை எப்படின்னா ஒரு கெமிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில் தான் செயல்படும். ஓகே, கெமிக்கல்ன்றது வந்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வில் ஃபயர் இட். ஓகே, ஸோ மூளையிலேயே சுரக்கிற அந்த கெமிக்கல்ஸ் லைக் செரோட்டோனின், டோபமின், நார்எப்னெஃப்ரின், ஓகே, அசிடைல்கோலின். ஸோ இந்த ஒரு 3-4 கெமிக்கல்ஸ் தான் முக்கியமாக மூளையினுடைய திங்கிங், எமோஷன், மெமரி, ஓகே, இது எல்லாத்தையுமே ஸ்லீப். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அதுதான் வந்து தீர்மானிக்குது. ஸோ as I said, அந்த முதல் 2 ஸ்டேஜில் இருந்து 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது அந்த சிம்டம்ஸ் வெளிவர ஆரம்பிக்குது. மனச்சிதைவு நோயின்னு வரும்போது பார்த்திங்கன்னா டோபமினோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதனால் ஒருத்தனுக்கு வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவோம், காதில் குரல் கேட்குற மாதிரியோ இல்லை தெரியாத விஷயங்கள் தெரிகிற மாதிரியோ, சந்தேகம், ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் ஏற்படுது. இன்னொருத்தருக்கு செரோட்டோனின்ற அந்த நியூ கெமிக்கல் வந்து குறைபாடு ஏற்படுறதுனால டிப்ரெஷன், ஓகே, ஸோ டிப்ரெஷன்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அண்ட் ஆங்ஸைட்டியுமே இந்த செரோட்டோனின்ற அமிலம் கம்மியாகிறதுனால ஏற்படுது, ப்ளஸ் நார்எப்னெஃப்ரின். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபைனல் பாத்வே.
சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மனநோய் அது வந்து ஆங்ஸைட்டி டிசார்டராக இருக்கலாம், ஆர் டிப்ரெசிவ் டிசார்டராக இருக்கலாம், ஆர் இட்ஸ் அ செக்ஷுவல் டிசார்டராக இருக்கலாம், ஆர் இட்ஸ் லைக் சைக்கோசிஸ், ஸ்கிசோஃப்ரீனியா. ஓகே, ஈவன் ட்ரக் அடிக்ஷன் இஸ் ஆல்சோ பார்ட்லி ரிலேட்டட் டு திஸ் கெமிக்கல்ஸ். பிகாஸ் டோபமின் நான் சொன்ன அந்த கெமிக்கல் தான் ரிவார்ட் பாத்வே அப்படின்ற அந்த இதுவை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ட்ரக் எடுத்ததுக்கப்புறமா அது திரும்ப எடுக்கணும் அப்படின்னு தூண்டுதலே வந்து அங்கே தான் உருவாகுது. சரிங்களா. ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் பிகம் ஆட்டோமேட்டிக். அது வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது. ஓகே, அது ஈவன் டிப்ரெஷன் அப்படின்னு இருந்துச்சுனாலும் ஸோ அந்த சிம்டம்ஸ் வில் கண்டினியூ. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க இது நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்படுறது. பட் சொல்கிறது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தானே தவிர வந்து அது அந்த நோயை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயங்கள், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்றது. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா there are several ஹார்மோன்ஸ் லைக் தைராய்டு ஹார்மோன்ஸ், ஓகே, ஸ்டீராய்ட்ஸ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஹார்மோன்ஸ், தென் பிட்யூட்ரி, growth ஹார்மோன்ஸ். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போதும் மனநோய் உருவாகுது. இல்லை சில ட்ரக்ஸ், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸு, ஓகே, அண்ட் இந்த மாதிரி சில மாத்திரைகள்னாலையும் டைரெக்டாகவே மனநோய் உருவாகும். அனதர் முக்கியமான காரணம் தான் ட்ரக் அப்யூஸ். ஓகே, எதர் இட் இஸ் லைக் கேனபிஸ், ஆல்கஹால், ஓகே, ஆர் கொக்கைன், அண்ட் அது மார்ஃபின், ஓகே, ஹெராயின். ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு மனநோய் சிம்டம்ஸை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். இப்படி தான் ஒருத்தருக்கு மனநோயின்றது உருவாகும்.